வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக இப்போது கோடிங்ஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத கோடிங்ஸ் ரிப்பீட்டேஷன்ஸ் வந்துச்சுன்னா ஸோ அது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான கோடிங் கிடையாது. ஸோ அந்த எஃபிஷியண்ட்டான கோடிங் வேணும்னா கம்பைலர் என்ன பண்ணோம்னா இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷனில் ஏதாவது ரெடண்டன்ட் கோட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை ரெடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அது ஒரு குட்டி ஸ்மால் விண்டோ மாதிரி. ஸோ அதுதான் நம்ம பீப் ஹோல்னு சொல்லுவோம். ஸோ பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் இஸ் அ சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் டெக்னிக் ஃபார் லோக்கலி இம்ப்ரூவிங் டார்கெட் கோட். ஸோ டார்கெட் கோடு கிட்ட ஒரு விண்டோ போயிடும். ஓகேங்களா, ஒரு ஸ்மால் ஹோல். இந்த விண்டோ போயிட்டு என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற கோடை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது தேவையில்லாத ரிடண்டன்சி உள்ள கோட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டான டார்கெட் கோடை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். திஸ் டெக்னிக் இஸ் அப்ளைடு டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டார்கெட் ப்ரோக்ராம். ஸோ தேவையில்லாத கோடை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் ஈஸியாக எக்ஸிக்யூஷனுக்கு ஈஸியாக இருக்கும். பை எக்ஸாமைனிங் த ஷார்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டார்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரீப்ளேசிங் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை ஷார்ட்டர் ஆர் ஃபாஸ்டர் சீக்வன்ஸ். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் கொடுத்தோம்னா ஈஸியாக ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணோம்னா இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் நம்மளுக்கு ரெடண்டன்சி உள்ள கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு டார்கெட் கோடுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணும். இதில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டைப்ஸ்னு சொல்லலாம். redundant instruction elimination. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா அதை எலிமினேட் பண்ணி விட்டுரும். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன். ஸோ ஃப்ளோவில் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய ஃப்ளோவில் வந்து நிறைய லூப் கொடுத்துருந்தாலும் சரி, அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது. யூஸ் ஆஃப் மிஷின் idioms. ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். So first one, redundant instruction elimination. Especially the redundant loads and stores can be eliminated in this type of transformation. For example, அதாவது redundant load storageலாம் இருந்தால் ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். int function int a int b, அதுக்குள்ள c equal to a plus b இருக்குது, ரிட்டன் c இருக்குது. அப்புறம் printfல இன்னொரு வாட்டி percentage comma c இருக்குது. இப்போது ரெண்டு வாட்டி நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஸ்டோர் பண்ணி காட்ட தேவையில்லை. ஸோ ரிட்டன் சி சொன்னால் நம்மளுக்கு வந்துட போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த printf ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் சிக்கு அப்புறம் இருக்கிறது வந்து என்ன ஆகாது, அன்ரீச்சபிள் கோடுன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடும். ஸோ hence கேன் பி எலிமினேட்டட். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத கோடு இருந்துச்சு அதை என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணி விட்டுடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன். அதாவது ஜம்ப் பண்ணுறது கண்ட்ரோல். Using peep hole optimization, unnecessary jumps can be eliminated. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இருக்குது, 5லேருந்து 4க்கு ஜம்ப் ஆகும். ஸோ அது தேவையில்லை. ஸோ தேவையில்லாத இடத்துல இருக்கிற அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும் பீப் ஹோல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். thus we reduce one jump by this transformation. இப்போ பாருங்கள், இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். go to testன்னு இருக்குது, go to டெஸ்ட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம், டெஸ்ட்டுக்கு போகும். ஓகேங்களா. திரும்ப கோ டு டன், ஸோ டன்னுக்கு போகும். இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா கோ டு டன்னு, டன்னு கொடுத்தா திரும்ப டேரெக்டாக போயிடும், டன்னுக்கே போயிடும். ஸோ தேவைன்னா டெஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், புரியுதுங்களா, கோ டு டெஸ்ட்டு. ஸோ டெஸ்ட்டுக்கு போயாச்சு, அங்கேருந்து திரும்ப கோ டு டன் இருக்குது, அப்புறமா தான் டன்னுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்பு தள்ளி போக வேண்டியதாக இருக்குது. இதுவே இதில் பாருங்கள், இங்கே கோ டு டன் கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக டன்னுக்கு போய்டும். ஓகேங்களா. ஸோ டெஸ்ட்டுக்கு போயிட்டு கோ டு டன் போயிட்டு போகிறதுக்கு பதிலாக ஸோ இங்கேவே நம்ம கொடுத்துட்டோம்னா ஸோ டன்னுக்கு போயிடும். இந்த மாதிரி தேவையில்லாத ஜம்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன். பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் இஸ் அன் எஃபெக்டிவ் டெக்னிக் ஃபார் அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x which is equal to x plus 0. x கூட 0 ஆட் பண்ண வரும், x தான் வரும். அப்போ இங்கே x தானே வரப்போகுது. நெக்ஸ்ட் ஆர் x which is equal to x plus 1. ஸோ x plus 1 கூட
ஆட் பண்ணானா வரப்போகுது. ஸோ சேம் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அதே வேல்யூ வரும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி எலிமினேட்டட் பை பீப்போல் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா பீப்போல் அந்த விண்டோவில் வரும்போது இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் reduction in strength. Certain machine instructions are cheaper than other. ஸோ மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே சீப்பர் ஃபாஸ்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் ஸ்லோவர், எதெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் எடுத்துக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த இன்டர்மீடியட் கோட் we can replace these instructions by equivalent cheaper instruction. அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருக்குது. எப்பயுமே அடிஷன் சப்ராக்ஷன் தான் சீப்பர் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனை விட. ஸோ எப்பயுமே அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் சீப்பர் தென் எக்ஸ்எக்ஸ். ஸோ 2 வாட்டி நம்ம எக்ஸ்எக்ஸ் போட்டோம்னா அதுக்கு ஸ்டோரேஜ் ஏற்படும். இதுவே ஒரே வாட்டி எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டோம்னா சீப்பர், ஈஸியாக ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணிவிடும். சிமிலர்லி அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இஸ் சீப்பர் தென் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ we can effectively use equivalent addition and subtraction for multiplication division. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு பதிலாக நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன்ஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் மிஷின் இடியம்ஸ். த டார்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேவ் ஈக்குவலண்ட் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பர்ஃபார்மிங் சம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு டார்கெட் கோடுக்குமே என்ன இருக்கும், ஒரு மிஷின் கோடுன்னு ஒன்று இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. Hence, we can replace these target instructions by equivalent machine instructions in order to improve the efficiency. அதாவது எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ண முடியும், எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்க முடியும், ஓகேங்களா, எதெல்லாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி திரும்பவும் எக்ஸிக்யூஷனுக்கு ஈஸியாக கொண்டு வர்றது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டார்கெட் கோடுக்கு பதிலாக அதுக்கு மிஷின் கோடுன்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா தேவையில்லாத மிஷின் கோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை ஒழுங்காக இல்லாத டார்கெட் கோட் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணோம்னா பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சம் மிஷின்ஸ் ஹேவ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அண்ட் ஆட்டோ டிக்ரிமெண்ட் அட்ரஸிங் போர்ட்ஸ் தட் ஆர் யூஸ் டு பர்ஃபார்ம் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் ஆப்ரேஷன். ஸோ சில மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் தானவே என்ன இருக்குது, ஆட்டோவாக இன்க்ரிமெண்ட் ஆகுது +1, ஆட்டோவாக டிக்ரிமெண்ட் ஆகுது -1. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டிக்ரிமெண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இதை யூஸ் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மிஷின் இடியம்ஸு சொல்லும். ஸோ இருக்கிறத வச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம பயன்படுத்திக்கிறது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ பீப்போல் ஆப்டிமைசேஷன் டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பீப்போல் ஆப்டிமைசேஷன். ஸோ அதில் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரெடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எலிமினேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெடக்ஷன் இன் ஸ்ட்ரென்த், ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மிஷின் இடியம்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.